Hi, hello guys, welcome back to our channel. இந்த யூனிவர்ஸ்லேயே டார்க்கஸ்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டால் எல்லோரும் ஈஸியாக பிளாக் ஹோல்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த யூனிவர்ஸ்லேயே பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக அதுவும் ஒரு பிளாக் ஹோல் தான். அதாவது பிளாக் ஹோல்லேருந்து உருவாகிற குவாசார். இந்த குவாசாரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போது ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை சுற்றி டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றி வலம் வருமோ அப்போது அந்த பகுதியை தான் நம்ம அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த கேஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிக வேகத்தில், அதாவது சுமார் 7000 km/s சுற்றி வரும். அப்போது அங்கே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் மூலமாக தான் இவ்வளோ பிரைட்டான லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இங்கே லைட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ், காமா ரேஸ் மாதிரி வேரியஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வெளிவரும். அண்ட் இப்படி இருக்கிற பிளாக் ஹோல்ஸை தான் குவாசார்னு சொல்லுவோம். குவாசார்லேருந்து வர்ற இந்த பீமை தான் ஜெட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா குவாசார்லேயும் இந்த ஜெட்ஸ் வெளிவர்றதில்லை. அக்ரீஷன் டிஸ்கில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்குள்ளே கொலிஷன் நடக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எலக்ட்ரிக்கலாக சார்ஜ் ஆகும். அதனால அந்த பிளாக் ஹோல்லையும் அக்ரிஷன் டிஸ்க்லையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். பிளாக் ஹோல்ஸ் ஸ்பேஸில் அதிவேகத்தில் ரொட்டேட் ஆகும். அது எவ்வளோ வேகம்னா ஒரு செகண்டுக்கே சுமார் 1000 தடவைக்கு மேலே ரொட்டேட் ஆகும். இந்த அதிவேகத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளாக் ஹோலோட போல்ஸை சுற்றி ஒரு கோன் வடிவத்தில் ஃபார்ம் ஆகும். அப்போது அந்த அக்ரிஷன் டிஸ்கில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போல்ஸை நோக்கி போகும். அண்ட் அங்கேருந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதிவேகத்தில் தூக்கி எறியப்படும். அண்ட் அதான் ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜெட்ஸ் பல லைட் இயர்ஸ் தாண்டி ட்ராவல் ஆகும். இது வெறும் ஒரு தியரி தான். இது ப்ராக்டிக்கலாக இப்படி தான் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணலை. இந்த தியரி பேர் தான் ஸ்நாயக் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.